வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். குட் மார்னிங். புளி சாதம் பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யார் வேணால் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சிம்பிள் மெத்தடில் புளி சாதம், டேஸ்டான புளி சாதம் செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. புளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: புளி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். ஒரு கப் அளவுக்கு நல்லா ஒரு இந்த ஆரஞ்சு பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி வைக்கணும். நான் ஊற தான் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கடுகு தாளிக்கிறதுக்கு. இதுக்கு மெயினாக வறுத்து பொடி பண்ணுறதுக்கு தனியா நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது காரம் கொஞ்சம் கம்மியான மிளகாய் இது, அதனால் ஒரு 7 மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன். சப்போஸ் வீட்டில் காரமான மிளகாய்னா நீங்கள் ஒரு 4 அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஏன்னா தாளிக்கிறதுக்கும் நம்ம மிளகாய் போட போகிறோம். இது இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணிக்க வேண்டியது. ஆயில் இல்லாமல் நம்ம இதை வறுத்து பொடி பண்ணிக்க வச்சுக்க போகிறோம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கு செய்யும் போதே நாம்ளும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை நல்லா சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தடு. புளி சாதத்துலேயே இன்னும் நிறைய போட்டு செய்கிற மெத்தடும் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ரொம்ப டக்குன்னு ஒரு டைம் ஆகிடுச்சா, ஒரு அர்ஜென்ட்டுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடு காமிச்சிட்ருக்கேன் நான். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைக்கொட்டை அதெல்லாம் போட்டு செய்கிறது டேஸ்ட்டு. அது டைம் இருக்கும்போது நம்ம செஞ்சுக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு புளி சாதம். இது எண்ணெய் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை இது பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ரெட் ஆகிடுச்சு. இதை தட்டில் போட்டுக்கலாம். இதை இப்போ தனியாவும் மிளகாவும் ஒட்டுக்கா போட்டு வறுத்துக்கலாம். இது பாருங்கள், வெந்தயம் நல்லா ரெட் ஆகிடுச்சு, எடுத்து வச்சாச்சு தனியாக. எதுக்கும் ஆயில் தேவையில்லை. இப்போயும் இது ஓரளவுக்கு சூடாக, தனியாக கருகவே கூடாது. கருகுனா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஓரளவுக்கு நல்லா சூடாக ஆன அப்புறம் ஆஃப் பண்ணிட்டாக்க போதும். ஏன்னா இது நம்ம திரும்பவும் சமைக்கும்போது இதை போட போகிறோம். தனியாவுடைய அந்த நல்ல ஒரு வாசனை கருகாமல் வறுக்கிறது தான் இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், புகை வர ஆரம்பிச்சிச்சு. போதும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் சும்மா லேசாக வறுத்துட்ருக்கேன். போதும். இதை நம்ம இப்போது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இதை வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் தான். இந்த புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் போக நல்லா திக்காக கரைச்சிட்டு இந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். சாதம் வடித்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு சாதம் வடித்து ஆற வைக்கணுன்றது இல்லை, கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட பரவாயில்ல. மெயினாக சாதத்தை வடித்து வச்சிடணும். வச்சுக்கலாம். அதெல்லாம் வறுத்து பொடி பண்ண கடாய் இது. அது அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய நல்லெண்ணெய் விட்டால் தான் இது அந்த புளி கொதித்து அந்த எண்ணெய் பிரியும் போது நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு கடுகு. சிம்பிள் மெத்தடில் தான் இப்போ செய்கிறேன். புளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா 1 டீஸ்பூன் கடுகு. இதுக்கு கடுகு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டாச்சு. மிளகாய் கிள்ளி ஒரு 4 மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். மிளகாயெல்லாம் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு. கிள்ளி போடுற மிளகாயிலே டேஸ்ட் வரும். இது மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போடலாம்.
கருவேப்பிலை போட்ட உடனேயே பெருங்காயம் போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் புளி. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்காக இருக்கிற புளியை வந்து இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சாதான் அந்த புளியோட பச்சை வாசனையும் போகும். இன்னும் கொஞ்சம் அது கெட்டியாகும் புளி. எண்ணெய் இந்த புளியெல்லாம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் ஆயிலெலாம் வெளியே பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த பொடியை நம்ம சேர்க்கலாம். தனியா, வெந்தயம், மிளகாய் சேர்த்துருக்கிற பொடியை. ஆக்சுவலாக அதிகம்தான் இதுக்கு தேவைப்படாது. நம்ம இன்னொரு நாள் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இது போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்ல வறுத்து பொடி பண்ணியிருக்கிறதுனால இதுக்கப்புறம் கொதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், இப்போ கூட பாருங்கள் ஆயில் வந்து நல்லா அப்படி பண்ணிவிடுவான்னு தெரியுது. இதுக்கு வந்து எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை இந்த சாதத்துக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம், இவ்வளவும் தேவைப்பட்டால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் இதை எடுத்து நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம சப்போஸ் தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம இதில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே இந்த கிண்ணத்துலேயே போட்டு பிசைஞ்சாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இதில் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம இதுலேயே நல்லா கிளறத்துக்கு நல்லா பெரிய இதாக இருந்தால் வசதியாக இருக்கும். நல்லா கிளறிட்டு சப்போஸ் டேஸ்ட் பாருங்கள், உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மத்தியானம் லஞ்சுக்கு கொடுக்குறதா இருந்தால் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துட்டு நம்ம உப்பு வேணும்னா கொஞ்சம் தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக கிளறியாச்சு. ஒரு நல்ல ப்ரௌனிஷ் கலர் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப எதுவுமே எடுத்து வச்சுக்க, கடுகும், கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி, 2 வரமிளகாய் தாளிச்சிட்டு அப்படியே பண்ண வேண்டியது தான். ஆனால் சரியான டேஸ்ட் நல்லா இருக்குது. அந்த வெந்தயம், தனியா, மிளகாய் இதை பொடிச்சு போட்டதில் வந்து சூப்பரான டேஸ்ட் வந்திருக்கு. புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான ஒரு புளி சாதம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து செஞ்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒருத்தருக்கு அளவுக்கு கிளறலாம். இது வந்து பசங்களாக இருந்தால் 2 பேருக்கு பாக்ஸில் போடலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ட்ரு ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.